வாங்களே அந்த மாதிரி அப்ரூவர் ஆயிட்டான்னா அந்த குரூப்புக்குள்ளே இந்த வெளியில வந்து அப்போ உங்க கேம் வந்துட்டு டப்பா டான்ஸ் ஆடிடும். நீங்க விக்ரம கொண்டு வரணும்னு நினைக்கிறது, சபரியை கொண்டு வரணும்னு நினைக்கிறது, எஃப்ஜே டாப் 3ல கொண்டு வரணும்னு நினைக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு அல்ட்டா உள்டாம மாறிடுன்றதுனால அந்த பொண்ணு தூக்கிட்டீங்க. அந்த பொண்ணுக்கு ஓட்டு இல்லை. நான் தூக்கத்தை பத்தி சொல்ல 3 வாரமா தூக்காம இந்த வாரம் ஏன் தூக்குனீங்க? வியானாவை எப்பயோ தூக்க வேண்டிய வியானாவை இப்போ ஏன் தூக்குனீங்க? ஏன் எஃப்ஜே கேமை ஷைன் பண்ணவா? அப்போ பாரு கேமை ஷைன் பண்ண கமருதீனையும் தூக்கி இருக்க வேண்டியது தானே. அப்புறம் அமித் வந்துட்டு உங்களுக்கு வந்து விக்ரம்க்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினைச்சா நீங்க பாரு கூட உட்காந்து பேசி திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணனோடனே உடனே கமருதீன் திவ்யா எடுத்துட்டு வந்தீங்க. அந்த அமித் யாருக்குமே சப்போர்ட் பண்ணலையே. அவங்களை வேலை வாங்க சொல்லும் போது அந்த கனி குரூப்புக்கு சேர்ந்து தானே வேலை வாங்கினார் அந்த அமித். அதுக்காக பாவம் விட்டுருக்கலாம்ல அவரை. கனி குரூப்புக்காக சேர்ந்து தான் வேலை செய்யணும்னு சொன்னாரு. சாண்ட்ராவையும் கேள்வி கேட்கலையே. கனி குரூப்புக்காக தானே சாண்ட்ராவை கேள்வி கேட்டாரு அந்த கிச்சன் கிளீனிங்லாம் வரும்போது. அப்போ கனி குரூப்புக்கு ஜால்ரா போடணுன்றதை நீங்க தெளிவா சொல்றீங்க. அப்போ வியானாவும் விக்ரம்க்கு எதிராக ஒரு வாரம் பேசும்போது அவங்கள டவுன் பண்ணீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் விக்ரம்க்கு எதிராக பேசவே இல்லை அவங்க. ஆனால் வியானா இப்போ உள்ள இருந்தால் எஃப்ஜேக்கு வந்து மூடு வந்துருமா, எஃப்ஜே கேம் ஸ்பாயில் ஆயிருமா, அதனால வியானாவை தூக்கிடுறீங்க. ஓகேவா? அப்போ அமித்தை ஏன் திட்டினீங்க அப்படின்னு சொன்னால் நீ வந்து பாரு கூட உட்காரக்கூடாது, பாருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, நீ கனி கூட உட்காரணும், விக்கல் சொல்றது ஆமான் சொல்லணும், ஆமான் சாமி போடணும், அந்த குரூப் இல்லை அரோராக்கு ஆமான் சாமி போடணும், அரோராவை தூக்கி சுத்தணும். அரோரா அமித் தூக்கி சுத்தினதெல்லாம் வைரல் ஆயிடுச்சு. நான் அந்த கிளிப்பிங்ஸ் எனக்கு தேடுறேன், கிடைக்க மாட்டேங்குது, இல்லைன்னா அதை போடுவேன். அப்போ அதெல்லாம் பார்த்தா வந்துட்டு பசங்க கெட்டு போக மாட்டாங்க இல்லை சார்? அதையும் வந்துட்டு ஒரு பொண்ணை யார் வேணா ஆம்பளை எப்போ வேணா அவள் தூக்குன்னு சொன்னால் தூக்கிக்கலாம். ஏன்னா அவள் சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை பாரு. அங்கே இருக்கவங்களாம் அவளுக்கு அப்பா, அவளுக்கு அண்ணன், அவளுக்கு தம்பி பாரு. யாரையாச்சும் அவள் அண்ணன் கூப்பிட்டு நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? அட்லீஸ்ட் சாருனாவது கூப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? வினோத்தை கானு குட்டின்றா. அதுக்கப்புறம் விக்ரம்க்கு வந்து அவள் வந்து தங்க குட்டியா. யாரு? விக்ரம் வந்து அரோராவை தங்க குட்டின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அமித் யாரையாச்சும் அண்ணன்னு கூப்பிட்டு அரோரா கூப்பிட்டு நீங்கள் பார்த்தீங்களா? அட்லீஸ்ட் பேரை வச்சு மரியாதையாவது அமித் அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தீங்களா? அப்படி இருக்கும்போது அவெல்லாம் நல்ல எக்ஸாம்பிள் சொசைட்டிக்கு. நீங்கள் உள்ளே கூப்பிட்டு வந்து பொம்பளை பசங்களுக்கு அவள் நல்ல பாரு நல்ல எக்ஸாம்பிள் இல்லை பொம்பளை பசங்களுக்கு. அப்படியே ஒரு பொண்ணு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, அப்படியே ஒரு பொண்ணை வந்து உங்கள் வீட்டில் சேர்த்துக்குவீங்களா? அப்படி இப்படின்றீங்களா? அப்போ அரோரா மாதிரி பொண்ணுங்களை எந்த வீட்டில் சேர்த்துக்குவீங்க? அரோரா மாதிரி பொண்ணுங்களுக்கு அந்த வயசில் இருக்க பொண்ணுங்களுக்கு என்ன எக்ஸாம்பிளாக இருக்க முடியும்? என்ன எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஷோவில் கொண்டு வந்தீங்க. அப்புறம் அவள் சொல்கிறதெல்லாம் அந்த ஸ்கிரிப்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பேசுகிறீங்க. இதெல்லாம் இந்த எக்ஸாம்பிள்லாம் செட் பண்ணுறது சூப்பர் எக்ஸாம்பிளா சார்? உங்கள் கமர்ஷியல் ஷோக்குனா இப்படி பண்ணிக்குவீங்க, அப்படி பண்ணிக்குவீங்க. அப்பட்டமா இந்த வாரம் என்ன உங்களுக்கு விக்ரமா ஹைலைட் பண்ணணும், அவன் நல்ல லாயர்னு சொல்லணும், அவங்க அப்பா அம்மா அவனை பார்த்து சந்தோஷப்படணும், பாரு அம்மா வந்து இவளை பார்த்துட்டு வந்து கோவப்படணும், பாரு ஆடியன்ஸ்க்கான டென்ஷனை உருவாக்கி பாரு ஆடியன்ஸையே பாரு ஃபேன்ஸே பாரு ஹேட்டர்ஸ் ஆக்கணும். அவள் கேம் இப்படி ஆடுறாளே அப்படின்னு சொல்லி அவளுக்கான ஓட் பேங்கை கம்மி பண்ணணும். ஓகேவா? விக்ரம்கான ஓட் பேங்கை ஜாஸ்தி பண்ணணும், பாருக்கான ஹேட்டர்ஸை ஜாஸ்தி பண்ணணும், விக்ரம்கான ஃபேன்ஸை ஜாஸ்தி பண்ணணும், எஃப்ஜேக்கு ஃபயர் விட்டு அவனை மாசுன்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கணும். ஓகேவா? அப்புறம் கனி குரூப்பை கனியன் கோவை கொண்டாடுறதுக்கு ஒரு கிரியேட்டிவான ஆடியன்ஸை செட் பண்ணணும். ஓகேவா? இதுதானே சார் உங்கள் அப்பட்டமான பிளானு. இந்த பிளானை வாரம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு உருட்டுன்னு உருட்டி கொண்டு வந்திருக்கீங்க சார். சனிக்கிழமைக்கு மண்டேலேருந்து உருட்டுன்னு உருட்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் எஃப்ஜேவும் திவ்யாவும் சேர்த்து வைக்கிறது பிளானா சார்? நெக்ஸ்ட் பிளான் நான் போன வாரமாக அதை பண்ணணும்னு எதிர்பார்த்து நான் போட்ட வீடியோவில் இப்போ அதை தான் பண்ணியிருக்கீங்க. எஃப்ஜே செஞ்சது சரி, திவ்யா செஞ்சது சரி, ஆனால் கமருதீன் செஞ்சது தப்பு, பாரு செஞ்சதுன்னா இப்போ வந்து வியானாவை தூக்கிட்டு திவ்யாவை ஜோடி சேர்க்க போகிறீங்களா எஃப்ஜேக்கு? ஏன்னா அரோராவும் ஜோடி அதை ஆல்ரெடி அவனே சேர்த்துக்கிட்டான். ஓகேங்களா? அரோரா ஆதிரையெல்லாம் அவனை தானா சேர்த்துக்கிட்டது. இப்போ நீங்களா போயிட்டு திவ்யாவை சேர்த்து வைக்க போறீங்க எஃப்ஜேக்கு ஜோடியா. அதுதான் இந்த வாரம் ட்ரெண்டு. அப்போ அந்த எஃப்ஜே திவ்யா ஜோடிக்கு நெக்ஸ்ட் வீக்கில் யார் தலையாக வராங்களோ இப்போ தலை அப்படின்னும் போது நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணணும். ஸோ விக்ரம்க்கு சப்போர்ட் பண்ணோம். நீங்கள் அடின்னு அடிச்சு சொல்கிறீங்க. விக்ரம் எதிராக விக்ரம் சப்போர்ட் விக்ரம்க்கு எதிராக பேசக்கூடாது, கனிக்கு எதிராக பேசக்கூடாது, அரோராக்கு எதிராக வாயை திறக்கக்கூடாது, எஃப்ஜேவெல்லாம் ஒரு பார்வை கூட முறைச்சி பார்க்கக்கூடாது. ஏன்னா அவங்க எங்கள் சேனல் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த சபரி அவன் வந்து அந்த பிரதீப் மில்ற அந்த டேரக்டர், அந்த ஷோ டேரக்டர், அவங்களோடது வேற சேனல் போட்டால் அவங்க ஒய்ஃபே தான் பேசினாங்களாமே சபரிக்கிட்ட இந்த ஷோக்கு வர்றதுக்கு. ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் முன்னுக்கு கொண்டு வரத்துக்கு, லைம் லைட்டில் கொண்டு வரத்துக்கு, இவங்களெல்லாம் அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கவங்களெல்லாம் நீங்கள் வெளில எடுத்துறீங்க. அப்படி தானே சார்? ஸோ நீங்கள் நடிக்கணும்னு வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் படத்தில் நடித்தாலும் ஆடியன்ஸ் வருவாங்க மிஸ்டர் மக்கள் செல்வன். நீங்கள் வந்து ஹோஸ்ட்டாக இருக்கும்போது நீங்கள் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை ஒப்பிக்கிறதுக்கு நீங்கள் வரல. அந்த ஷோவை பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி தப்பு சரி பேச வரீங்க. ஸ்கிரிப்டில் இருக்கிறத ஒப்பிக்கிறதுக்கு நீங்கள் வரல. அந்த ஸ்கிரிப்டையும் உள்ளே இருக்க டீம் கொடுத்த ஸ்கிரிப்டை ஒப்பிக்கிறதே தப்பு. ஆனால் நீங்கள் அரோரா கொடுத்த ஸ்கிரிப்டை சொல்கிறீங்க. அரோரா உள்ள என்ன சொல்கிறாலோ அதுக்கு தான் வேலை செய்கிறீங்க. அப்போ அரோராக்கு என்னவா வேலை செய்கிறீங்க? ஆல்ரெடி அந்த சேனலே அரோராக்கு என்ன வேலை செய்யுதுன்னு தெரியல. அதுக்குள்ளே நீங்கள் ஒரு வேலையை எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக செய்கிறீங்க, எக்ஸ்ட்ரா அட்டென்ஷனில். ஸோ இந்த ப்ரொமோ ஆகட்டும், வந்த விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா விக்ரமன் கோவை, கனியன் கோவை, சபரியை, அரோராவை சொம்பு தூக்கிறதுக்கான விஷயங்கள். இது வந்து பாரு விஷயங்களை மட்டும் எடுத்து வச்சு பேசணும் அப்படிங்கிறது தான் இந்த வாரத்துக்கான ஸ்கிரிப்ட்னும் போது அதை ரொம்ப தெளிவாக செய்கிறாங்க, சூப்பராக செய்கிறாங்க. பாருக்கு இந்த திட்டு தேவை தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லவே இல்லை.
ஆனால் அந்த திட்டுறதுக்கு பின்னாடி நீங்கள் அவளை கைட் பண்ணி டாப் 3லையோ டாப் 5லையோ டைட்டில் வின்னர் ஆக்கிறதுக்கான ஒரு வேல்யூவா அவளுக்கான விஷயங்களை அவளுக்கான மைனஸை வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணி அவளை ப்ளஸ் ஆக்கிறதுக்காக நீங்கள் இதை பண்ணீங்கன்னா ஓகே. ஆனால் அகெயின் நீங்கள் ரெட் கார்டு எல்லோ கார்டு அவளை இவ்வளோ வந்து ஹியூமிலேட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவள் டைட்டில் வின்னருக்கே ஒர்த் இல்லைன்னு ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உருவாக்குறதுக்காக இது பிளான்னா இது ரொம்ப சீப்பான பிளான், கேவலமான பிளான். ஒரு ஹோஸ்ட் இதை பண்ணவே கூடாது. அதுவும் அரோரா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்ததை ஹோஸ்ட் பேசுறாருன்னா ஹோஸ்ட்டுக்கான மரியாதை போனது மட்டும் இல்லை, ஹோஸ்டா இருக்கிறது மக்கள் செல்வன், உங்களுக்கான மரியாதை டோட்டல் டேமேஜ். ஓகேவா? நீங்களா வந்து ஹோஸ்ட் பண்ணணும். தப்போ சரியா அது உங்களோட ஒப்பீனியனா இருக்கணும். ஆல்ரெடி சேனல் சொல்ற ஒப்பீனியனே நீங்க சொல்றதே தப்பு. நீங்க ஷோவை பார்த்துட்டு உங்களுக்கான ஒப்பீனியன் சொல்லணும். ஆனா நீங்க அரோரா சொல்றத மட்டுமே சேனல் உங்களுக்கு ஷோல காட்டுறாங்களா, ஸ்கிரிப்ட் பண்ணி காட்டுறாங்களா? அரோரா இதெல்லாம் சொல்லியிருக்கா சார், இந்த வாரம் வந்து இது கமருதீன் ரெட் கார்டு சொல்லியிருக்கா சார், பாருவை வந்துட்டு திட்டணும்னு சொல்லியிருக்கா சார், பாரு வந்து பேட் செய்யணும்னு சொல்லி அவளை வந்து அலிகேஷன் வச்சிருக்கா சார், பாரு மைக் பேசினது அவ்வளோ பெரிய சென்சிட்டிவான விஷயம்னு சொல்லி அரோரா வந்து இந்த வாரத்துக்கான ஸ்கிரிப்டை கொடுத்துருக்கா சார். அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் எடுத்து பேசணும் சார்னு 1 by 1 அரோரா பண்ணுற விஷயங்களை நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்க. அரோராராம் ஒரு ஆளுன்னு 5 வாரத்தில் அவ்வளோ ஏன் சார் இதே அரோராவை கது தர்ற வெளில போன்னு சொன்ன ஆளு தானே சார் நீங்கள்? இப்போ திடீர்னு அவளை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. எனக்கு புரியல. கால் ஷீட் ஏதாவது உங்கள் பையனுக்காக கூட வாங்கி வச்சிருக்கீங்களா? நெக்ஸ்ட் படத்துக்கோ இல்லை வெப் சீரிஸ்க்கோ இல்லை நீங்களே வச்சிருக்கீங்களா? அவ்வளோ கஷ்டமா அவங்ககிட்ட கால் ஷீட் வாங்குறது? அதுக்காக நீங்கள் ஹோஸ்ட்டை வேலை பார்க்கணுமா? அதுக்கு நீங்கள் வெளில போய் வந்து நீங்கள் எப்பயும் போல் ஆக்ட்ரஸாகவே வேலை பார்க்கலாம், டேரக்டராக வேலை பாருங்க, இல்லை ப்ரொடக்ஷனில் ப்ரொடியூசராக வேலை பாருங்க, என்னமோ ஒன்று பண்ணுங்க. ஹோஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு எதுக்கு சார் இந்த வேலைக்கு டப்பா அடிக்கிறீங்க? தேங்க்யூ கைஸ். எனக்கு இதுக்கு மேலே பேச முடியல. நான் அதுக்காக எந்த ப்ரோமோவும் பார்க்கல. ஏன்னா இந்த வாரம் கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு தலைக்கீழ் எப்பயுமே தலைக்கீழ் எபிசோட நகர்த்துவாங்க. ரைட்டா? அந்த மைக் விஷயத்துலேருந்து ஆரம்பிச்சது பாருங்க இந்த வாட்டு ப்ரோமோ. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. எப்பயுமே தலைக்கீழே தானே எபிசோட் வரும். அந்த வீக்லி டாஸ்க்ல என்ன முடிஞ்சதோ அங்கேருந்து தானே வரும். இந்த வாட்டி பார்த்தீங்களா ப்ரோமோலாம் எப்படி வந்துச்சு? அப்போ மைக்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. மைக் கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் திவ்யாது, அதுக்கப்புறம் அமித்துது அப்படின்னு முதல்லேருந்து வந்திருக்கு. ஓகேவா? புரியல எனக்கு. ஏங்க நீங்கள் இந்த தலையை ஒஸ்ட்டுன்னு சொல்கிற பட்சத்தில் அவன் சரியில்லை நான் சொல்லலை. அவன் எந்த ஸ்டாண்டுமே எடுக்கலன்றது தான் நான் சொல்கிறேன். திவ்யாக்கான ஸ்டாண்டு மட்டும் எடுக்கலாம் நான் சொல்லலை. பாருக்கான ஸ்டாண்டுமே அவன் எடுக்கல, எஃப்ஜேக்கான ஸ்டாண்டுமே அவன் எடுக்கல, பேசினது தப்புன்னு 2 பேருமே அவன் சொல்லலை. அப்படின்னு சொல்லும்போது இதே விக்ரம் தான் உங்கள் கேப்டன்சி சூப்பராக இருந்தது. இப்போ நைட் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும், நைட்டு முந்தானத்து லைவ் பார்த்தவங்களுக்குலாம் இந்த மாதிரி சூப்பராக இருந்தது உங்கள் கேப்டன்சி. நான் வந்து வீக்கெண்டில் சொல்லணும்னு நினச்சேன். இப்பயே வாய் சும்மால உங்களுக்கு பாராட்டிட்டேன்னு சொன்ன அதே விக்ரம் வாய் தான் இப்போ வந்துட்டு அவர் பார்ஷியலாக இருந்தார், பாரு பக்கம் பேசினாரான்னு அப்பட்டமா சொல்கிறான். ஏன்டா நீயே ஒரு கோழை, பாருக்கு எதிராக நின்று கேம் ஆட உனக்கே துப்பு கிடையாது. நீ குரூப்பிசம் கூட சேர்ந்து தான் கேம் ஆடுவேன். உனக்கு வாழை பிடிக்க ஒரு 4 கூட்டத்தை வச்சுக்குவா. அதில் முதல்ல இருக்கிறது அந்த கனி, சுபிக்ஷா, எஃப்ஜி, அவங்கள தூக்கிட்ட உன் கேமே காலி. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ அவர் வந்து நல்லா அதை நம்பி அவர் வந்து ரொம்ப தெம்பா உட்காந்துருக்காரு. இந்த கேப்டன்சி நம்மளுக்கு சூப்பர்னு அதுக்கு தானே ஜால்ரா போட்ட கனி குரூப்புக்கு. அதுக்கு தானே சாண்ட்ராவை வந்துட்டு டார்கெட் பண்ண இந்த சமையல் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் கனி குரூப் சொல்கிறாங்க. நான் அங்கே இங்கே அதெல்லாம் 1 hourல வரல. லைவ்ல பார்த்தா எங்களுக்கு தெரியும் அவ்வளோ கடுப்பு காண்டாச்சு. அந்த கனி சாண்ட்ரா விஷயங்கள், கிச்சன் விஷயங்கள், அந்த 2 பேர் நடுவில் கிச்சன் க்ளீன் பண்ணல தானே நீ பாருவை க்ளீன் பண்ண சொல்லி பாரு வேலையை செய்யலன்னு ஒன்று டேக் பண்ண. இவங்கள நம்பி தானே அவளுக்கான விஷயங்களை நியாயப்படுத்தி அவளுக்கான விஷயங்களை நியாயமாக பேசாமல் ஒரு மாதிரி பேசின நீ. ஓகேவா? நீ நேற்று மட்டும்தான் பாரு பக்கத்தில் உட்காந்து பேசின. மிச்சம் 3 நாளும் அவளுக்கான பனிஷ்மெண்ட் கொடுத்ததுலையோ, அவளை வேலை செய்ய சொன்னதுலையோ, அவள் செஞ்சது தப்புன்னு சொல்றதுலையோ, அவளை டார்கெட் பண்ணுறது எல்லாமே நீ பண்ண கனி சொல்லி. இப்போ டக்கால்னு அந்த கனி குரூப் என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா? பாரு பேசுகிற அப்படின்னு மாற்றிட்டான். இதே 2 நாள் மட்டும் இதே வாய் தான் சொல்லிச்சு அந்த விக்ரம் வாய். நீங்கள் தான் சார் சூப்பராக பண்ணீங்க, நான் வீக்கெண்டில் உங்களுக்கு பாராட்டு கொடுக்கும்போது சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் இப்பயே சொல்லிடுறேன் வாய் சும்மா இல்லைன்னு சொன்ன அதே வாய் தான் அது. அந்த வாய் இந்த வாய் வந்து இப்படி பேசுது இன்னைக்கு அப்படி. ஏன்னா ஒரு நாள் ஏன்னா பாரு பக்கத்தில் 1 நிமிஷம் கூட யாரும் உட்காரக்கூடாது. பாருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை கூட யாரும் சொல்லக்கூடாது. பாருக்கான ஒரு சின்ன எமோஷனல் சப்போர்ட்டை கூட யாரும் கொடுக்கக்கூடாதுன்னு அங்கே இருக்க கண்டஸ்டன்ஸ் மட்டும் இல்லை, அந்த ஹோஸ்ட்லேருந்து சேனல்லேருந்து எல்லாமே. ஏன் சார் அவளை உள்ளே வச்சுட்டு அவள் வந்து இது பண்ணுறா அது பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அப்படி பாருக்கு சப்போர்ட், கமருதீன் பாருக்கு சப்போர்ட் தானே பண்ணால் உங்களுக்கு பிடிக்கல, கமருதீன் தூக்கிட வேண்டியதானே, ஏன் தூக்கல? ஏன்னா அவன் கேம் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. ரைட்டா? ஆனால் பாரு கேம் அஃபெக்ட் ஆகலாம், அவள் இமேஜ் டேமேஜ் ஆகலாம், அவளை என்ன வேணால் நீங்கள் அடிக்கலாம். அரோரா இமேஜ்லாம் டேமேஜ், அவள் உத்தமி, அவள் இமேஜ்லாம் நீங்கள் டேமேஜே பண்ண முடியாது, கையே வைக்க முடியாது. அப்படியே சோஷியல் மீடியா அல்லற அவள் மேலே கை வச்சா இல்லை? ஓகே, இதெல்லாம் சூப்பர் எக்ஸாம்பிள் செட் பண்ணுறீங்க. தேங்க்யூ கைஸ். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து நான் யூஎஸ்லேருந்து பேசுகிறேன் அப்படிங்கிறது நிறைய ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. ஸோ என்னோட வீடியோஸும் அதனால தான் அந்த டைம் மாற்றி வரும், யூஎஸ் டைம் அப்படின்னு சொல்லும்போது. இந்த இடத்துல வந்து இந்தியாவில் நிறைய ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இந்தியா தவிர யூஎஸ், துபாய், மற்ற கண்ட்ரீஸில் இருந்தும், ஸ்ரீலங்கா கண்ட்ரீஸில் இருந்தும் எல்லாம் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு அடிக்கடி வரும். ஏன்னா நான் வந்து இது என்னோட மைனஸ்ன்னு கூட நான் சொல்லலாம். நான் எல்லார் மாதிரியும் ப்ரோமோ வந்தோடனே உடனே போடுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது, எபிசோட் முடிஞ்சோடனே வந்து டக்குன்னு போடுறது, இல்லை அன்னைக்கான டே டு டே ரிவ்யூ போடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு காமன் பேட்டர்ன் நான் ஃபாலோ பண்ணுறதில்ல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே யூஎஸ் டைம் வேறையாக
நிறையா இருக்கும்போது ப்ரொமோ போடுற டைமில் எங்களுக்கு மிட் நைட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து இங்கே இருக்கிற அந்த என்ன சொல்கிற ரெகுலர் ரொட்டீனுக்கு நடுவில் நாங்கள் இந்தியா டைமில் வர அந்த பிக் பாஸ் ஷோஸ் அந்த ட்ரெண்டிங் விஷயங்கள் எல்லாம் உடனே அப்டேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாரு ஃபேன்ஸ்க்கும் ரீச் ஆகும்னு சொல்லும்போது அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த ஹைப் பட்டனை சேனல் வச்சிருக்கவங்க மட்டும் தான் ஹைப் பட்டன் கிளிக் பண்ண முடியும். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ அந்த லைக் பட்டன் அந்த ஹைப் பட்டன்